அவங்க இருக்காங்க லைன்ல. வணக்கம். வணக்கம். நான் தீர்த்த கதைகளை சொல்லலாம்னு இருக்கேன். அதுல ஆரம்பத்துல நிறைய பேருக்கு இங்க நிறைய தீர்த்த கதைகள் தெரியும், இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாதனால அதை நம்ம இப்ப ரீவைண்ட் பண்ணிக்கலாம். தீர்த்தம்னாலே என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீர் சம்பந்தப்பட்டது. நீருன்றது பஞ்சபூதங்கள்ல ரொம்பவும் முக்கியத்துவமானதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தீர்த்தமானது எங்க கொண்டாடப்படுகின்றதுன்னா நம்ம ராமேஸ்வரத்துலதான் கொண்டாடப்படுது. எவ்வளவோ சிவலிங்க தலங்கள் இருக்கு. நம்ம 12 ஜோதிலிங்க தலங்கள்ல நம்மளோட ராமேஸ்வரமும் ஒண்ணு. அப்படிப்பட்ட இந்த ஜோதிலிங்கத்துலதான் அந்த தீர்த்தத்தை ரொம்பவுமே பெருமையா நம்ம தீர்த்தத்தை கொண்டாடுறாங்க. பெரும்பாலும் தீர்த்தங்கள் எங்க கொடுக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோவில்ல போனா பிரசாதம் கொடுக்குறாங்க, பூ கொடுக்குறாங்க. ஆனா எங்க தீர்த்தங்கள் கொடுப்பாங்கன்னா பெருமாள் கோயில்ல தீர்த்தங்கள் கொடுப்பாங்க. ஆனா சிவன் கோயில்ல அதிகமா தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பெருமை வாய்ந்த தீர்த்தம் எங்க கொடுக்கப்படுதுன்னா நம்ம ராமேஸ்வரம் கோவில்ல கொடுக்குறாங்க. தீர்த்தத்தினா எல்லாரும் பிரசாதமா வாங்கிட்டு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப இதுக்கு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கும் ராமேஸ்வரத்துல இருக்க தீர்த்தத்துக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ராமேஸ்வரத்துல மொத்தம் 22 தீர்த்தங்கள் இருக்கு. அதுல முக்கியமானதா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும் அக்னி தீர்த்தத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நான் அக்னி தீர்த்தத்தை பத்தின ஒரு சின்ன விஷயம் இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். சீதா தேவிய சந்தேகப்பட்டு எல்லாரும் அவங்களோட கற்பை நிரூபிக்க சொன்னாங்க. அப்ப அந்த சீதா தேவி என்ன பண்ணாங்க, தன்னோட கற்பை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அக்னி பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம் அதை நினைச்சு அக்னி தேவன் வருந்துறாரு. ஐயோ, இப்படிப்பட்ட சீதையவே நம்ம தீண்டிட்டோமே, அந்த பாவம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அப்ப அக்னிதேவர் என்ன பண்ணாரு, நேரா நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தம் ஆடினார். போய் ராமநாத சுவாமியை வணங்கினார். இந்த மாதிரி நான் சீதையை தீண்டிட்டேன், அந்த பாவம் என்னை ஒன்னும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இங்க யாரெல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு போறாங்களோ அவங்களுக்கும் பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டார். அதனால அந்த அக்னி தீர்த்தத்துக்கு இதுவும் ஒரு பெருமை. நிறைய பெருமைகள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு முக்கியமான பெருமை. நம்ம எல்லாருமே நிறைய ஸ்லோகங்கள் தெரியும், ஆனா ஒரு சில முக்கியமான ஸ்லோகங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம், நீரை பத்தின ஸ்லோகத்தை நான் சொல்றேன். கங்கேசே யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த ஸ்லோகம் நீரை பத்தின ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாங்க, இத்தனை நதிகள் இருக்கு. இந்த நதிகள் எல்லாம் என்னன்னா ரொம்ப புண்ணியமான நதிகள். இந்த நதிகள்ல எல்லாம் நம்மளால போய் நீராட முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா, நம்ம டெய்லி குளிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு 11 முறை சொல்லி நம்ம இந்த நதிகள்ல எல்லாம் எனக்கு போய் நீராட முடியாது, இன்னைக்கு என் பைப்ல இந்த டேப்ல இருந்து வர்ற தண்ணீர்ல இத்தனை நதிகளும் இந்த நதி தேவதைகள் எல்லாம் எழுந்தருளணும், அதுல நான் நீராடுறேன், எனக்கு நல்ல அருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியும் நீராடினா ரொம்ப புண்ணியம். அப்படி செய்யும் போது என்ன பலன்கள் கிடைக்குது, என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தாகத்துக்காக என்னைக்காவது இருக்கும்போது ஒரு பாலைவனத்திலே போய் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம இப்படி செஞ்சதோட பலன் நமக்கு அன்னைக்கு தண்ணீர் கிடைக்கும்ன்றது ஐதீகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லி அன்றாட நம்ம வாழ்வுல பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.